இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த வெயில் காலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாங்காவை எளிமையான முறையில் நம்மளே பழுக்க வச்சு எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பக்குவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த மாங்காவை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எங்கள் வீட்டில் உள்ள அரிசி டப்பா. உங்கள் வீட்லேயும் நீங்கள் அரிசி போட்டு வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் வீட்டில் நல்ல பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சில வீட்டில் பக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அரிசி டப்பாவை எடுத்துகிட்டு குழி பறிச்சுட்டு நம்ம வாங்கின அந்த மாங்காவை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி அழுத்தி உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அரிசியை லைட்டாக மூடி விட்ருங்க. இதை நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நாளில் இது நல்லா பழுத்துரும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அடுத்து ஒரு 2 நாள் கழித்து மெதுவாக எடுத்து பாருங்கள். மெதுவாக எடுத்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓரளவு நல்லா பழுத்துருக்கு. நம்ம வச்ச மாங்காயை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக மெதுவாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நிறையா இதில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு சாக்கு பையில் போட்டு அரிசி போட்டு அந்த மாதிரி கூட வைக்கலாம். நான் இந்த மாதிரி டப்பாவில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே வச்சதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் எடுத்து காட்டுறேன். நீங்கள் அடிக்கடி எடுக்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழுத்திருக்கும். இப்போ மறுபடியும் வச்சுட்டு அதை அப்படியே மூடி விட்டுருங்க. ஏற்கனவே யார் இந்த மாதிரி பக்குவத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு 5வது நாள் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பழுத்திருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லா பழமும் நல்லா பழுத்திருக்கு. கலர் மாறிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நல்லா சுருக்கம் நல்லா பழுத்துருச்சு. இதுதாங்க பக்குவம். உங்களுக்கு இந்த பக்குவம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டப்பாவில் வச்சு காட்டினேன். ஆல்ரெடி நிறைய காய்களை அரிசி மூட்டையில் வச்சு பழுக்க வச்சுருக்கோம். பாருங்கள், நல்ல வாசமனத்தோட அருமையாக பழுத்துருச்சு. நிறைய கடைகளில் நீங்கள் கெமிக்கல் போட்டு பழுக்க வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இந்த மாதிரி அதிக காய்கள் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் பழுக்க வச்சு நீங்கள் வீட்டிலே ஆரோக்கியமாக சாப்பிடலாம். இந்த பழத்தை நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். கிராமப்புறங்களில் இன்றளவும் நிறைய பேர் இந்த பக்குவத்தை பின்பற்றுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் பின்பற்றுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் எந்த கிராமத்துலேருந்து, எந்த ஊரில், எந்த கண்ட்ரியிலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் இந்த சீசனுக்கு மாங்காய் வாங்கி இந்த மாதிரி பழுக்க வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.